வைப்ரண்ட் தமிழ்நாடு என்ற அனைத்துலக பொருட்காட்சி, குறிப்பாக உணவுப் பொருட்கள் சார்ந்த பொருட்காட்சி மதுரைக்கு புதிதல்ல. 2018ஆம் ஆண்டு முதன்முறையாக ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போ மதுரையிலே நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து அதற்கு வைப்ரண்ட் தமிழ்நாடு என்று பெயரிட்டு அந்த ஆண்டு மிக சிறப்பாக நடத்தினோம். அதே மாதிரி அடுத்த ஆண்டும் 2019ஆம் ஆண்டும் மிக சிறப்பாக நடத்தினோம். பின்னர் கொரோனா தொற்று காரணமாக வெளிநாட்டு பயணிகள் வருவது குறைந்து விட்ட காரணத்தினால் 3 ஆண்டுகள் நாங்கள் வெர்ச்சுவலாக அதை நடத்திவிட்டு பிசிக்கலாக 3வது எடிஷன் இந்த வைப்ரண்ட் தமிழ்நாடு இன்று இங்கே துவக்கி இருக்கிறோம். இங்கே அதாவது மில்லட்ஸ் பவிலியன் என்று இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும், அனைத்துலக சிறுதானியங்கள் ஆண்டு, மில்லட்ஸ் இயர். ஆகவே மில்லட்ஸுக்கென தனியாக சாதாரண மக்களும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குறைந்த கட்டணத்திலே நாங்கள் ஸ்டால்கள் அங்கே கொடுத்திருக்கின்றோம். அந்த பவிலியனை திறந்து வைப்பதற்காக இங்கே வந்திருந்த நம்முடைய டெப்டி ஹை கமிஷனர் ஆஃப் பங்களாதேஷ் மிஸ்டர் செல்லி சாலேஹின், we extend a warm welcome to you, sir. முதல் 2 பொருட்காட்சியை தலைமை தாங்கி மிக சிறப்பாக செய்த திருப்பதி ராஜன் அவர்களைத்தான் இந்த 3வது முறையும் தலைவராக நாங்கள் நியமித்து மிக சிறப்பாக பணிகளாற்றி இன்று நீங்களெல்லாம் ஆச்சரியப்படும்படியாக இந்த பொருட்காட்சியை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு சிறப்பு விருந்தினர் மேலே இருக்கிறார். உங்களுக்கெல்லாம் பழக்கமானவர் தான் திரு முத்து அவர்கள். இதயம் முத்து அவர்களை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. நல்லெண்ணெய், சிசேம் ஆயில் அல்லது ஜிஞ்சலி ஆயில் என்று சொல்லக்கூடிய உணவு எண்ணெயிலே சரித்திரம் படைத்திருக்கிறவர் நம்முடைய முத்து அவர்கள். முத்து அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். ஆனால் ஒன்றை எனக்கு இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவர் பெருமையாக சொல்லுவது, நான் ஒரு வணிகன். வணிகனாக இருக்கக்கூடிய அந்த வணிகம்தான் என்னுடைய மதம். ரிலிஜன் இஸ் மை எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதே மாதிரி அந்த நிறுவனம், அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் எனக்கு கோவில். அந்த கோவிலிலே கடவுளாக வீற்றிருப்பவர் நுகர்வோர் என்று அவர்கள் சொல்வார்கள். நுகர்வோருக்கு செய்யக்கூடிய சேவை தான் என்னுடைய பிரார்த்தனை. அந்த நுகர்வோர் திருப்தி அடைவதுதான் எனக்கு கிடைக்கின்ற அருள் என்று அவர்கள் சொல்வார்கள். ஒரு வணிகனை பற்றி ஒரு வணிகர் இந்த அளவுக்கு பெருமையாக சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வணிகனாக இருப்பதிலே எவ்வளவு பெருமை என்பதை அவர்கள் பறைசாற்றி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் இன்று நம்முடைய வந்து வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அடுத்து மதுரைக்கே புதிய ஒரு சிறப்பு விருந்தினர், சாமுநாட்டி என்று ஒரு அமைப்பு இந்தியாவிலே 24 மாநிலங்களிலே செயல்பட்டு வருகிறார்கள். அந்த சாமுநாட்டி என்ற நிறுவனம் என்ன செய்கிறது என்றால், பினான்சிங் அக்ரிகல்ச்சர், வேளாண்மைக்கு நிதி வசதி மற்றும் பிற வசதிகள் செய்து கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. அந்த நிதி வசதி விவசாயத்திற்கு மட்டுமே செய்கிறார்கள், விவசாயிகளுக்கு மட்டுமே செய்கிறார்கள், அதில் உள்ள தொழிலதிபர்களுக்கும் செய்கின்றார்கள். அப்படி ஒரு நிறுவனம் சாமுநாட்டி என்ற நிறுவனம். அதனுடைய சிஇஓ திரு அனில்குமார் அவர்கள், அதில் செயல் இயக்குநராக எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக இருக்கக்கூடியவர் திரு குருநாத் அவர்கள். அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், 2014 தான் திஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாஸ் மேட், சாமுநாட்டி. இந்த ஒரு 9 ஆண்டுகளிலே அவர்கள் விவசாயிகளுக்கும் அதை சார்ந்த உழவு 18 தொழிலுக்கும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த நிதி கடன் வசதி 20 லட்சம் கோடி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சாரி, 20,000 கோடி, சாரி, நாட் 20 lakhs பண்ணிடுவார். 20,000 crores அவங்க பண்ணியிருக்கிறாங்க.
நம்மளோடு இணைந்து செயல்படுகிறார்கள். நம்முடைய இந்த அக்ரோ ஃபுட் ட்ரேட் சென்டரோடு இணைந்து, ஏனென்றால் இந்த 3 நாட்கள் பல புதிய நிகழ்வுகளை நாங்கள் இங்கே துவக்கவிருக்கிறோம். அதெல்லாம் இப்போ சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும். நாளைக்கு நம்முடைய கமர்ஷியல் டாக்ஸ் மினிஸ்டர் ஒரு ஃபோரத்தை துவக்கிறார், ஒரு பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி நம்முடைய டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், மினிஸ்டர் ஃபார் ஐடி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ், அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை இதே மாதிரி 11 மணிக்கு ஒரு பெரிய விவசாயிகளுக்கான ஒரு ஃபோரத்தை அவர்கள் துவக்குகிறார்கள். இப்படி விவசாயிகளுடன் நாங்கள் இணைந்து செயல்படுகின்ற காரணத்தினால் நம்முடைய சாமுநாட்டி நிறுவனத்துடைய பங்கு பெரிது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களும் வாழ்கிறார்கள். அதே மாதிரி திரு பிரபாத் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அவர்கள் அரங்கத்தில் இருக்கிறார். ஓ, வெல்கம். நம்முடைய மிராக்கிள் ட்ரீ என்ற ஒரு நிறுவனம் உங்களுக்கு தெரியும், மதுரையிலே முருங்கையிலே சாதனை படித்துக் கொண்டிருக்கிறார் திரு சரவணகுமரன் அவர்கள். அப்படி வரும்போது இன்னும் போகணும். அதாவது நாங்கள் வேளாண்மையிலே கவனம் செலுத்த ஆரம்பித்த பிறகு இப்பொழுது 2 ஆண்டுகளாக தமிழக அரசு தனியாக பட்ஜெட் போடுகிறார்கள் வேளாண்மைக்காக. அதிலே நாங்கள் எங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் நாங்கள் தெரிவிப்பது வழக்கம். முதல் பட்ஜெட்டிலே இவர்களை எல்லாம் கலந்து பேசி நாங்கள் ஒரு கருத்தை சொன்னோம் அமைச்சரிடம். அதாவது தேனி, திண்டுக்கல், கரூர், அரியலூர், திருப்பூர், மதுரை, தூத்துக்குடி இந்த 7 மாவட்டங்களை இணைத்து நீங்கள் ஒரு முருங்கா ஜோன், முருங்கை மண்டலமாக நீங்கள் அறிவித்து இந்த பகுதிகளிலே முருங்கை அதிகமாக விளைகிறது, அதை நீங்கள் மேம்படுத்த வேண்டும், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அமைச்சர் அவர்கள் உடனே அந்த பட்ஜெட்டிலே அறிவித்தார்கள். அது மட்டுமல்ல, மதுரையிலே முருங்கா ஏற்றுமதி ஜோன் என்று மதுரை வேளாண்மை கல்லூரியுடன் இணைத்து அதையும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதிலே பெரும்பங்கு திரு சரவணகுமரன் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் முருங்கை மரத்திலிருந்து 66 வகையான பொருட்களை தயார் செய்து ஏற்றுமதி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நண்பர் நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு நெருங்கிய நண்பர். அவரும் எங்களோடு ஸ்ரீலங்கா வந்திருந்தார். அவரை பார்க்க நாங்கள் சென்றது பட்டிகோலா என்ற நகரிலே. அங்கேதான் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்கான ஏர்போர்ட் இருக்கிறது. அங்கே சென்று அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு தான் சென்றோம். முன்னேற்ற தமிழன், கரெக்ட் சார், என்ற கட்சி அவர்கள் ஆரம்பித்து அதனுடைய பெரிய அமைப்பாக வைத்திருக்கிறார்கள். அங்கே அதை மக்கள் பணிமனை என்று சொல்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அங்கே போனால் போர்டு பார்த்தீங்கன்னா மக்கள் பணிமனை. பல மக்கள் அமைச்சரை சாதாரணமாக சந்தித்து கோரிக்கைகளை வைத்து பேசிவிட்டு செல்கிறார்கள். அங்கே சென்றுதான் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த பொருட்காட்சியை துவக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஹார்பர் உலகத்திலே 2வது பெரிய இயற்கையான ஹார்பர். அந்த ஹார்பர் எல்லாம் இருக்கிறது. விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம். நீங்கள் எல்லாம் நிறைய பேர் இங்கே நீங்கள் தொழில் துவங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது ஸ்ரீலங்கா உங்களுக்கு தெரியும், இடையிலே 1-2 ஆண்டுகள் பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலையில் இருந்த பிறகு இப்பொழுது வேகமாக அவர்கள் முன்னேறி வருகின்றார்கள். அதை நாங்கள் கண்கூடாவே பார்த்தோம். எல்லோருமே இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழகத்திலிருந்து இங்கே நீங்கள் முதலீடு செய்யுங்கள், வணிகம் பைலேட்டரல் ட்ரேட் செய்யுங்கள். அமைச்சரிடம் பார்க்கும்போது பூராமே அதான் பேசினாரு. ஏன்னா அவர் மினிஸ்டர் ஃபார் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி. நம்ம சம்பந்தம் ஃபுட் செக்யூரிட்டி வரும்போது உங்களுக்கு தெரியும், உணவு பாதுகாப்பு. நாட்டிலே உள்ள அனைத்து மக்களுக்கும் அனைத்து நேரத்திலும் உணவு கிடைக்க செய்ய வேண்டிய பொறுப்பு அவருடைய பொறுப்பு. தட்ஸ் கால்ட் ஃபுட் செக்யூரிட்டி. அந்த இதுக்கும் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நிறைய பார்லிமெண்ட் கமிட்டியில ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு கமிட்டி ஃபார் அக்ரிகல்ச்சர். ஸோ எங்களுக்கு ரொம்ப பொருத்தமான அமைச்சர் இந்த பொருட்காட்சி திறந்து வைப்பதற்கு. பல செயல்பாடுகள் மிக்கவர். இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அவரை நம்ம ஊர்க்காரன்னு சொல்லுவேன். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், மதுரை ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இல்லை. இது பல பேருக்கு தெரியாது. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்றோம். இப்போ அது கஸ்டம்ஸ் ஏர்போர்ட் ஹேவிங் இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டி. அதுல ஸ்ரீலங்காவுக்கு போகுது, சிங்கப்பூர் போறோம், துபாய் போறோம். இதுல என்ன அப்படின்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் கால் அப்படின்னு மதுரையை டிக்ளேர் பண்ணதான் வெளிநாட்டு நிறுவனங்கள்
ஏர்போர்ட் நிறுவனங்கள் எல்லாம் மதுரைக்கு வர முடியும். 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியோ அந்த அக்ரிமெண்ட்ல ஸ்ரீலங்கா மட்டும் இடம்பெற்றிருக்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் கால் அக்ரிமெண்ட்ல. அதனாலதான் ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் பிளைட் மட்டும்தான் வெளிநாட்டு ஏர்கிராப்ட் மதுரைக்கு வருது. இதை நாங்களும் சேம்பர்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் உங்க அமைப்பிலிருந்து சொல்லுங்க. மதுரை ஏர்போர்ட் ஷுட் பி கன்வெர்டட், the status should be elevated as international airport. இது ஒரு பக்கம். கப்பல் போக்குவரத்து தமிழகத்திற்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கணும். அட்லீஸ்ட் பயணிகள் கப்பல் போக்குவரத்து, அதாவது ஃபெர்ரின்னு சொல்லுவாங்க, சின்ன கப்பல். இப்போ நீங்கள் நேற்று பேப்பரில் பார்த்துருப்பீங்க, தமிழக அரசு அதற்கு முனைப்பு எடுத்திருக்கிறார்கள். அந்த துறையினுடைய அமைச்சர் ஈவி வேலு அவர்கள் தான் அதற்கு ஸ்மால் போர்ட்ஸ் அமைச்சர். அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார்கள், 150 பேர் செல்லக்கூடிய அந்த ஃபெர்ரி பேசஞ்சர் போட் வில் பி ஆபரேட்டட் இன் தி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர்லேயே நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறை அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கு. காங்கேசன் துறைங்கிறது யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் பலாலி ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கு. அதற்கும் அவர்கள் அந்த தொடர்பை ஏற்படுத்தவிருக்கின்றார்கள். ஆகவே எல்லாம் ஒரு நல்ல சூழல் இருக்கின்றது. இதை நாம் பயன்படுத்திக் கொள்ளணும் ஃபார் மியூச்சுவல் பிசினஸ் ரிலேஷன்ஷிப் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நிறைய கருத்தரங்கள் மதியம் நடைபெறவிருக்கின்றது. இந்த வைப்ரண்ட் தமிழ்நாடு பொருட்காட்சி ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், தமிழகத்திலே வேளாண் உற்பத்தி, நிறைய வேளாண் பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். இந்த வேளாண் உற்பத்தி, அதிலிருந்து உணவு பதனீடு, மதிப்பு கூட்ட பெற்ற பொருட்கள் தயாரிப்பு, அதனுடைய வணிகம், அதனுடைய ஏற்றுமதி, இதெல்லாம் we want to showcase it to other states in our country as well as to foreign, அதாவது டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நம்முடைய வேளாண் பெருமக்களுடைய சக்தியை காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்காலத்திலே உலகத்திற்கே உணவளிக்க போவது இந்தியாவும் சீனா நாடும் தான். ஸோ அந்த முறையில் நாம் அபரிமிதமாக நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். இதற்கு நம்முடைய எக்ஸ்போர்ட் டார்கெட் கூடணும். இப்போ தமிழகத்தினுடைய எக்ஸ்போர்ட்டை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த வைப்ரண்ட் தமிழ்நாடு பண்றோம். அதில் இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்றதுல குஜராத் இருக்கிறது, அடுத்து மகாராஷ்டிரா இருக்கிறது, 3வது இடத்தில் தமிழ்நாடு இருக்கின்றது. ஆல் மெர்ச்சன்டைஸ் புட் டுகெதர். எங்களுடைய நோக்கமெல்லாம் தமிழகத்திலே வேளாண் பெருமக்கள் மூலம், அதனுடைய பதனீடு செய்கின்றவர்கள் மூலம் வேளாண் பொருட்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை அதிகமாக ஏற்றுமதி செய்து, இந்த நான் சொன்னேன்ல, அதாவது நம்ம ஒரு குறைந்த ஒரு 3rd ரேங்க்ல தான் இருக்கும். ஆனால் டிஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா 1/3 குஜராத் இருக்கிறாங்க. ஏன் நம்ம அதுக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் நாம் பணியாற்ற வேண்டும், ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும். என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொன்னால் இன்னும் பெருசாக சொல்லிட்டே போனோம். 30 ஏக்கரில் வச்சிருக்கிறோம், 16,000 டன் வேர் ஹவுஸ் வச்சிருக்கிறோம், 2,500 டன்னுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் வச்சிருக்கோம், 260 டிப்போ வச்சிருக்கிறோம், NABL அக்ரெடிட்டட் லெபார்டரி இங்கே வச்சிருக்கிறோம், காஸ்ட்லி மிஷினரிஸ் வச்சு அது சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். பேக்கேஜிங் சென்டர் இருக்கு, கிளீனிங் சென்டர் இருக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு இந்த 30 ஏக்கர்ல ஒரு 15 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இந்த 2 அரங்கங்கள் இந்த ஆண்டு தான் கட்டி முடிக்கப்பட்டது. இங்கே பொருட்காட்சியை இந்த ஆண்டு நடத்துகிறோம். இதுல ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, 2018 வைப்ரண்ட் தமிழ்நாடு நடத்தணும்னு முடிவு செய்த பொழுது அப்ப இந்த அரங்கங்கள் கட்டப்படல, ஆனா அந்த இன்ஃப்ரா எல்லாம் வந்துருச்சு. நாங்க நினைச்சது எங்க இடத்துல ஏன் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல ஃபேமிலெட் இங்கே தான் நடத்துறது அப்படின்லாம் பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். அப்புறம் இந்த சென்ட்ரல் பில்டிங் கட்டி முடிக்கல அப்படிங்கிற பிறகு வி ஷிஃப்டட் இட். அந்த கனவு இன்று நிறைவேறி இருக்கின்றது. அதே அக்ரோஃபுட் ட்ரேட் சென்டர்ல இன்று இந்த பொருட்காட்சி நடைபெறுகின்றது. நீங்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நாங்கள் வேண்டுகிறோம். எல்லோருக்கும் என்னுடைய வரவேற்பினை தெரிவித்து, வர்த்தக மையம், இந்த கட்டமைப்பினுடைய பெயர் வேளாண் உணவு தொழில் வர்த்தக சங்கம், நாங்கள் வைத்திருக்கக்கூடிய வர்த்தக அமைப்பு, இந்த 2ம் வேளாண்மைக்காகவும் வேளாண்மையிலிருந்து தயாரிக்கின்ற பொருள்களுக்காகவும் நாங்கள் இன்றும் பணியாற்றுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.